வணக்கம் மக்களே. ஆதார் அட்டை வைத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் மிக மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதார் அட்டை என்பது இந்தியர்களின் மிக முக்கியமான அடையாள ஆவணமாகும். குறிப்பாக இந்த ஆதார் அட்டையில் மக்களின் பயோமெட்ரிக் மற்றும் முகவரி விவரங்கள் இரண்டும் இருக்கும். இது பல்வேறு அரசு திட்டங்களுக்கும் அத்தியாவசிய அடையாள சான்றாக செயல்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் ஆதார் கார்டில் பெயர், முகவரி மற்றும் பிறந்த தேதி போன்ற அச்சிடப்பட்ட தகவல்களில் எந்த பிழையும் இல்லாமல் வைத்திருப்பது மிகவும் அவசியமாகும். ஒருவேளை ஆதார் அட்டையில் உள்ள தகவல்கள் தவறாக இருந்தால் அரசு தொடங்கும் முக்கியமான திட்டங்களை மக்கள் பயன்படுத்த முடியாமல் போகிறது. எனவே ஆதாரில் உள்ள தகவல்கள் சரியாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதாவது ஆதாரில் உங்கள் பெயர், முகவரி, பாலினம், பிறந்த தேதி போன்ற சில விவரங்களை எத்தனை முறை மாற்றலாம் என்பதற்கு குறிப்பிட்ட வரம்புகள் உள்ளன. அதை இப்போது பார்க்கலாம். ஆதார் அட்டையில பெயருக்கான வரம்புகளை பார்த்துடலாம். உங்களது ஆதார் அட்டையில் உங்கள் பெயர் அதிகபட்சம் 2 முறை மாற்றலாம். இரண்டாவது, பிறந்த தேதி மற்றும் பாலினம் எத்தனை முறை மாற்றலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஆதார் அட்டையில் பாலினம் மற்றும் பிறந்த தேதி ஆகிய இரண்டையுமே உங்கள் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே புதுப்பிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. முகவரி, உங்களுடைய ஆதார் அட்டையில் முகவரியை புதுப்பிப்பதற்கு வரம்பு ஏதும் இல்லை. குறிப்பாக ஆதாரில் பெயர், முகவரி, பிறந்த தேதி போன்ற விவரங்கள் எப்போது சரியாக வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக இதில் ஏதேனும் தவறு இருந்தால் உடனே அப்டேட் செய்வது நல்லது. சரி, இப்போது ஆதாரில் பிறந்த தேதி மாற்றுவதற்கான வழிமுறைகள் சற்று விரிவாக பார்க்கலாம். ஆதாரில் பிறந்த தேதி மாற்றுவதற்கான செயல்முறை. ஆதார் அட்டையில் தவறான பிறந்த தேதியை சரி செய்வதற்கு அருகில் இருக்கும் ஆதார் பதிவு மையத்திற்கு செல்லவும். அடுத்து அந்த ஆதார் பதிவு மையத்திலிருந்து திருத்த படிவத்தை பெற வேண்டும். நீங்கள் வாங்கிய திருத்த படிவத்தில் உங்களின் 12 இலக்க ஆதார் எண், பெயர் மற்றும் தேவையான பிற விவரங்களை பூர்த்தி செய்யவும். அதன் பின்பு நீங்கள் பிறந்த தேதியை மாற்ற விரும்புகிறீர்கள் என்பதையும் தெளிவாக குறிப்பிட வேண்டும். பிறப்புச் சான்றிதழ், பான் கார்டு, பாஸ்போர்ட் போன்ற ஏதாவது ஒரு ஆவணத்தில் ஜெராக்ஸ் காப்பியை இந்த திருத்த படிவத்துடன் இணைக்க வேண்டும். நீங்கள் பூர்த்தி செய்த அந்த படிவத்தை ஆதார் பதிவு மையத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கவும். அந்த அதிகாரி உங்களது பயோமெட்ரிக்ஸை சரிபார்ப்பார். அதன் பின்பு படிவம் மற்றும் இணைக்கப்பட்ட ஆவணம் சரியாக உள்ளதா என்று சரிபார்க்கப்படும். அதன் பின்னர் உங்கள் ஆதார் அட்டையில் பிறந்த தேதியை புதுப்பிக்க ரூபாய் 50 கட்டணம் வசூலிக்கப்படும். இதைத் தொடர்ந்து சில நாட்களுக்குள் உங்கள் திருத்தப்பட்ட பிறந்த தேதி ஆதார் அமைப்பில் புதுப்பிக்கப்படும். அதேபோல் ஆதார் மையத்தில் உங்களுக்கு URN சீட்டு வழங்கப்படும். அதை பயன்படுத்தி ஆன்லைனில் ஆதார் புதுப்பிப்பு கோரிக்கையின் நிலையை நீங்கள் எளிமையாக கண்காணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய பெயர், முகவரி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட பிறந்த தேதி இதெல்லாம் எத்தனை முறை மாற்ற முடியும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிறந்த தேதியை மாற்றுவதற்கான வழிமுறைகளையும் பார்த்தோம். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.